சிறப்பு எஸ்ஐ படுகொலை திருப்பூர் உடுமலை அருகே நடந்தது என்ன? திருப்பூர் மாவட்டம் உடுமலையை அடுத்த குடிமங்கலம் அருகே சிக்கனூத்து கிராமம் உள்ளது. அங்கு மடத்துக்குளம் தொகுதி அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனுக்கு சொந்தமான தென்னந்தோப்பும் உள்ளது. தோட்ட பராமரிப்புக்காக திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரை சேர்ந்த 60 வயது மூர்த்தி மற்றும் அவரது மனைவி காமாட்சி குடும்பத்துடன் தங்கி வேலை செய்து வருகின்றனர். கடந்த ஓராண்டாக மூர்த்தியின் 20 வயது மூத்த மகன் மணிகண்டன், அவரது மனைவி சபீனா ஆகியோரும் அங்கு தங்கி தோட்ட வேலை செய்து வந்தனர். இந்த நிலையில்தான் செவ்வாய்க்கிழமை மூர்த்தியின் இரண்டாவது 28 வயது மகன் தங்கபாண்டி தனது தந்தையை பார்ப்பதற்காக வந்துள்ளார். இரவு கறி விருந்துடன் மது அருந்தியதாக கூறப்படுகிறது. மது போதையில் தங்கபாண்டிக்கும் அவரது தந்தைக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. இதில் மூர்த்தி படுகாயம் அடைந்துள்ளார். இந்த தகராறு முற்றிய நிலையில் பண்ணை மேலாளருக்கு தகவலும் கொடுத்துள்ளனர். அவர் உடனடியாக குடிமங்கலம் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். அப்போது அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த சிறப்பு எஸ்ஐ சண்முகவேலுக்கு தகவல் கொடுத்து சம்பவ இடத்திற்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டார். சண்முகவேல் மற்றும் ஜீப் ஓட்டுநர் அழகுராஜா ஆகியோர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அப்போது போலீசார் வருவதை அறிந்த தங்கபாண்டி தோப்புக்குள் ஒளிந்து இருந்திருக்கிறார். உடனடியாக காயமடைந்த மூர்த்தியை ஆம்புலன்ஸில் அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் ஆத்திரமடைந்த தங்கபாண்டி சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேலுவை தாக்கியுள்ளார். மேலும் உடன் சென்றவர்களையும் அரிவாளால் தாக்க முற்பட்டிருக்கிறார். ஓட்டுநர், பண்ணை மேலாளர் ஆகியோர் அங்கிருந்து தப்பிச் சென்று குடிமங்கலம் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்றபோது உதவி ஆய்வாளர் சண்முகவேலு கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் சடலமாக கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. போலீசார் வருவதற்குள் அங்கிருந்து அனைவரும் தலைமறைவாகிவிட்டனர். இது குறித்து தகவல் அறிந்த கோவை மேற்கு மண்டல ஐஜி செந்தில்குமார், கோவை சரக டிஐஜி சசிமோகன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கிறிஷ் யாதவ் ஆகியோர் சம்பவ இடத்துக்கு சென்று நேரில் விசாரணை மேற்கொண்டனர். சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேலுவின் உடல் பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இது குறித்து ஐஜி செந்தில்குமார் கூறும்போது, குற்றவாளிகள் மீது ஏற்கனவே பல்வேறு காவல் நிலையங்களில் கொலை முயற்சி, திருட்டு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளது. குற்றவாளிகளை பிடிக்க 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. விரைவில் குற்றவாளிகள் பிடிக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பிறகு அவர்களிடம் விசாரிப்பதன் மூலம் யார் யார் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டது உள்ளிட்ட அனைத்தும் தெரிய வரும் என்றார். சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் கொல்லப்பட்ட துயரமான செய்தியை கேட்டு மிகுந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தேன். சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேலின் உயிரிழப்பு தமிழ்நாடு காவல்துறைக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும். இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளேன் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மேலும் சண்முகவேலை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் அவரது உறவினர்கள் மற்றும் அவருடன் பணிபுரிபவர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவரது குடும்பத்தினருக்கு 1 கோடி ரூபாய் நிவாரண நிதி வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளேன் என்று முதல்வர் தெரிவித்துள்ளார். இதனிடையே சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேலின் மகன் லலித்குமாரை திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சந்தித்த மடத்துக்குளம் எம்எல்ஏ மகேந்திரன் ஆறுதல் தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மகேந்திரன், மூர்த்தி கடந்த 2 ஆண்டுகளாக பணியாற்றி வந்தார். அவரது மகன்கள் 1 மாதம் முன்புதான் வந்தனர். அனைவரது ஆதார் அட்டை உள்ளிட்ட விவரங்கள் காவல்துறை வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது என்றார். சிறப்பு எஸ்ஐ சண்முகவேல் படுகொலை சம்பவத்தை கண்டித்துள்ள அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழகத்தில் காவல்துறையினரின் உயிருக்கே பாதுகாப்பு இல்லாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது என்று விமர்சித்து வருகின்றனர்.